எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இந்த இலவச அரிசினால் நமக்கு சோத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால இந்த புலி பிரச்சனை, வேதாள பிரச்சனை, சேலத்துக்கு நயன்தாரா வர்ற பிரச்சனை, இதெல்லாம் ரொம்ப பரபரப்பாக ரசிகர்களுக்கிடையே பேசப்பட்டுட்டு இருக்கு. சரி, எத்தனை பேர் நம்மளில் 49 படம் பார்த்தீங்க? சில பேருக்கு அது வந்துச்சா இல்லைன்னு கூட தெரியாது. பட் டைம் இருந்தால் பாருங்கள், ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும். சரி, இப்போ நான் திரைப்படத்தை பற்றி பேச விரும்பலை. நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். எலெக்ஷன் வருது 2016. என்ன எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா? ஓட்டை வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க கண்டிப்பாக. சரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் காதை தீட்டி வச்சு கேளுங்க. நம்ம அரசியல்வாதிக்கு ஓட்டை வைக்கிறோம், அதனால் அவன் நம்ம நாட்டை வைக்கிறான். அவ்வளோதான், சிம்பிள் மெசேஜ். என்ன புரியலையா? தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. நம்மளில் பல பேர் ஃபேஸ்புக் மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இண்டியா இதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இன்டர்நெட் இப்போது ஆடு மாடு மேய்க்கிற வரைக்கும் ஆக்சஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதில் என்ன விஷயம்னா, இதில் நமக்கு ஏதாவது நல்லது செய்கிற நோக்கத்தில் எது செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த நாட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட விற்று காசாக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க, அதுதான் உண்மை. சரி, அதில் அவங்களுக்கு என்னப்பா லாபம்? பல விதத்தில் லாபம். நிறைய பேருக்கு என்ன லாபம்னு தெரிஞ்சிருக்கோம், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்கிற கேட்டுக்கோங்க. எல்லாம் கமிஷன் பர்சன்டேஜ் தான். அவனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிது அதை தான் அவன் பார்க்குறான். உனக்கு ஒன்று நல்லது செய்கிற நோக்கத்தில் எவனும் எதையும் ஆரம்பிக்கிறதில்ல. இன்னும் நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நம்பி ஏமாந்துட்டு இருப்போமோ எனக்கு தெரியல. இன்றைக்கி சின்ன சின்ன அரசியல் எலிங்க, யார் இந்த கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, கூஜா தூக்குறவன் எல்லாம் கோடி கணக்கில் பணம் வச்சுருக்கான். எப்படி? எல்லாம் கமிஷன் தான். இவன் சின்ன சின்னதாக லட்சமாக அடிக்கிறான். எம்எல்ஏ, எம்பிசி, எம்பிஎம் எல்லாம் பெருசாக கோடி கணக்கில் வாங்குகிறான். நமக்கு என்ன விலைவாசி, டேக்ஸு, நடுத்தர வாழ்க்கை, டாஸ்மாக்கு, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் 2 லட்சம் கோடி ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆகிருக்கான். இங்கே ஒன்றும் சூப்பர் கம்பெனி வரப்போகிறது கிடையாது. அடுத்த நாட்டில் தடை செஞ்சது, வீணாக போனது ஒரு சில கெமிக்கல், டாக்ஸிக், பிளாஸ்டிக் கம்பெனி தான் இங்கே அதிகமாக வரப்போகுது. ஏன் மேக் இன் இண்டியா திட்டம், மேட் இன் இண்டியா திட்டம் பண்ணு. அவன் ஒழிச்சு வச்ச கருப்பணத்தை அட்லீஸ்ட்டு ஒழிச்சு வைக்காமல் நீயே இன்வெஸ்ட் பண்ணிய பண்ண மாட்டானுங்களே. அப்படி பண்ணால் அடுத்த எலெக்ஷனுக்கு உங்ககிட்ட ஓட்டை வைக்கிற செலவு, மேடை செலவு, மீடியா செலவு, கட்சி செலவு, ஆளை வாங்குகிற செலவு, ஆளை போடுற செலவு, அவனோட ஆடம்பர செலவு, இதெல்லாம் எப்படி பூர்த்தி ஆகும்? அதனால் மேக் இன் இண்டியா திட்டத்திலேயோ டிஜிட்டல் இண்டியா திட்டத்திலேயோ நமக்கு ஒரு புண்ணாக்கு லாபமும் கிடைக்க போகிறது கிடையாது. என்ன, கொஞ்சம் இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பூதாகாரமான ஒரு பெரிய லாஸ் நம்மளை தாக்க போகிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. என்ன அது? நம்மளோட விவசாய அழிவு. என்னடா இவன் புதுசாக சொல்லிட்டான், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே? என்ன, அவன் அவனோட நிலத்தை கொஞ்சம் பேர் ரியல் எஸ்டேட்டுக்காரனு விற்கிறான், இன்னும் கொஞ்சம் பேர் கார்ப்பரேட் கம்பெனிக்காரனு விற்கிறான், அவ்வளோதானே? ஆமாங்க, அவ்வளோதான். இல்லைனாலும் மிரட்டி பிடுங்குவானுங்க, அது வேறு விஷயம். இதனோட தாக்கம் என்ன யோசிச்சிருக்கீங்களா யாராவது?
எல்லா நிலமும் இப்படியே போனால் ஒரு நாள் விவசாயி கையில் விவசாய நிலமே இல்லாமல் போக போகுது. அது தெரியுமா? அது ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இன்னும் 10-15 வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இன்னைக்கு நீ விவசாயம் பண்ண பொருளுக்கு உன்னால் விலை நிர்ணயம் பண்ண முடியல, போராடுற கவர்மெண்ட்டை எதிர்த்து. யானியாவா கவர்மெண்ட்டு? இது மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறது எதுக்கப்புறம் யோசிச்சு பாரு. அப்போ நீ தான் கவர்மெண்ட்டு. சரி, அதை விடு. நம்ம தான் போராடிட்டே இருப்போம். நமக்கு தான் போராடுறது கைவந்த கலையாச்சே. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். ஒரு நாள் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் எல்லா நிலத்தையும் உழைச்சி போட்டு உனக்கு வைப்பான் பாரு ஆப்பு, அன்னைக்கு நாம் சோத்துக்கு வெறும் விரலை சூப்பிட்டு போக வேண்டியது தான். அந்த டைம் வரும், சீக்கிரமாக வரும். அவன் சொல்லுவான், ரைஸ் பேக் இவ்வளோ விலை, கோதுமை மாவு இவ்வளோ விலை, பருப்பு இவ்வளோ விலை, பட்டாணி இவ்வளோ விலைன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற ரேட்டுக்கு நம்ம அதை சாத்திட்டு காசை கொடுத்து நம்ம வாங்கிட்டு போக வேண்டியது தான். அப்போவும் கவர்மெண்ட் ஒன்றும் பேசாது. ஏன்னா கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டாஸ்மாக்கும் டேக்ஸு இருக்கே. கடை வச்சா டேக்ஸு, பொருளை விற்றா டேக்ஸு, அதை விற்றா டேக்ஸு, இதை விற்றா டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸு, லொட்டு லொஸ்க்குன்னு எப்படியெல்லாம் டேக்ஸை கலெக்ட் பண்ண முடியுமோ அப்படி வாங்கிடுவானுங்க. எல்லாம் நம்ம தலைமையில் தான் விழும். அப்போது இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் கொடுக்குற கொஞ்சம் நெஞ்ச சம்பளத்தை வச்சுட்டு வெறுங்கையை நக்கிட்டு போக வேண்டியது தான். உங்களில் பல பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அரபு நாடு, இன்னும் பல நாடு இருக்குது, மண் வளமே இல்லாத ஒரு சில நாடுகள். அந்த நாட்டில் ஹைட்ரோபோனிக் அப்படின்ட்டு ஒரு வகையான விவசாயம் பண்ணுறானுங்க. அது எப்படின்னா, சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, இந்த பைப்பில் மண்ணே இல்லாமல் தொலை போட்டு செடி வச்சு வேருக்கு தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டு விவசாயம் பண்ணுற முறை. உனக்கு மேலே இன்ஃபர்மேஷன் என்னென்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் அப்படின்ட்டு. அதுலேயும் ஒரு சில காய்கறி தான் வளர்க்க முடியும். எல்லா காய்கறியும் அவங்களால வளர்க்க முடியாது. அப்படி வளர்த்த காய்கறியில் ஒரு ருசி இருக்காது, ஒரு டேஸ்ட் இருக்காது, வெறும் மண்ணை திங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பல பேர் அரபு நாட்டில் இந்தியாவிலேருந்து போகிறவன், பல நாட்டிலேருந்து வந்தவன் அந்த மண்ணை தான் தின்னுட்டு இருக்கானுங்க. வெறும் சக்கையை திங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்படி விவசாயத்துக்கு நான் வசதி எதுவுமே இல்லாமல் அவன் விவசாயத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறான். நமக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கொழுப்பில் இலவச அரிசி, இலவச கிரைண்டரு, இலவச மிக்சி, இலவச ஃபேனு, இலவச லேப்டாப்புன்னு வாங்கிட்டு சோம்பேறியாக சுற்றின்னு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அதெல்லாம் கிடைக்காது. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நாட்டை காப்பாற்ற போகிறீங்களா? சத்தியமாக அதை நம்ம யாரும் பண்ண மாட்டோம். ஏன், நானே செய்ய மாட்டேன். சரி, நான் சொல்ல வர்ற விஷயம் சிம்பிள். உன்னை நீ காப்பாற்றிக்கோ. எப்படி? அந்த அரசியல்வாதி கூட்டம் கூட்டுறான்னா பின்னாடி போய் நிற்காத. ஃபஸ்ட்டு உன்னோட குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் கூட்டம் கூட்டிங்க. எதுக்கு நீ அந்த அரசியல்வாதி பின்னாடி போயிட்டு நின்றுட்டு உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு கூட்டம் கூட்டினா ஓடி போய் நிற்காதீங்க. உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு வழி தேடுங்க. ரெண்டாவது, அவன் உன்னை தேடி கண்டிப்பாக வருவான். அவனுக்கு நீ தேவை. அப்போது உன்னோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. காசு கொடுத்து ஓட்டு வாங்குறவங்கிட்ட காசை வாங்கிட்டு மானத்தை விட்டு ஓட்டு போடுறத நிறுத்துங்க. அந்த காசுக்கு பதிலாக உங்கள் தெருவுலையோ இல்லை உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் ஸ்ட்ரீட்லேயோ மக்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. அதில் ஒரு லீடரை தேர்ந்தெடுங்க. பொது சேவை செய்கிறதுக்குன்ட்டே ஒரு சில பேர் இருப்பாங்க. அதில் ஒரு லீடரை தேர்ந்தெடுங்க. ஒரு பாண்டு பேப்பர் ஒன்று ரெடி பண்ணுங்க. அதில் உங்கள் பிரச்சனையெல்லாம் டைப் போடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் அந்த அரசியல்வாதியை சைன் பண்ண சொல்லுங்கள். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சரி பண்ணித்தரேன்னு சைன் போடு. நான் உனக்கு ஓட்டு போடுறேன், இல்லைன்னா மூடிட்டு கிளம்பு.
அதை விட்டுட்டு காசுக்கும் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் அசிங்கமாக ஓட்டை விற்காதீங்க. அதுக்கு நீ நோட்டாவில் கிளிக் பண்ணிட்டு வரலாம். நோட்டான்னா சில பேருக்கு தெரியாது, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, நோட்டா எதுக்கு இருக்குன்ட்டு. வீட்டை காப்பாற்றி உன்னோட குடும்பத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துறது எப்படி உன்னோட கடமையோ, அதே மாதிரி நாட்டை காப்பாற்றி நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறது அவனோட கடமை. ஆனால் கொள்ளை அடிக்கிறத மட்டும் அவங்களோட கடமையாக செஞ்சிட்ருக்காங்க இப்போதைக்கு. ஏன்பா, அவன் வேலையை அவன் ஒழுங்காக செஞ்சாலே பல பிரச்சனைக்கு முடிவு வந்துடுமே, பண்ண மாட்டானுங்க. ஸோ இப்படி நம்மளை நம்ம அரசியல்வாதிக்கிட்ட விற்கிறது இல்லாமல் அவன் நம்மளை கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க விற்று காசாக்கி நம்மளுக்கு ஏதோ அப்பப்போ கொஞ்சம் நல்லது செய்கிற மாதிரி நடித்து பவலா காட்டுறவங்க தான் இந்த அரசியல்வாதிங்க. அதுவும் யார் பணத்தில்? நம்மளோட வரி பணத்தில். ஒன்றும் அவன் விட்டு அப்பந்துட்டை எடுத்து அவன் எடுத்து செலவு பண்ணுறது கிடையாது. அதனால் இனிமேயும் நம்பி ஏமாறாதீங்க. இந்த மெசேஜ் பல கட்சி தொண்டர்களுக்கு எரிச்சலை தான் கிளப்போம். ஆனால் அதுதான் உண்மைன்னு அவனுக்கும் தெரியும். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே டிசிஷன் எடுக்க வேண்டியது, இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நல்லா யோசித்து முடிவெடுங்க. அப்புறம் தயவுசெய்து இந்த மெசேஜை நிறைய பேருக்கு போட்டு காட்டுங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சுரேஷ்.